நல்ல உச்சி வெயிலில் தேர் திருவிழாக்கு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றத்தில் தான். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சித்திரை தேரோட்டம் நடக்குது. 11 நாள் திருவிழா. செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம கூட்டமாகவும் இருக்கும். இன்றைக்கி தான் ரொம்ப ஸ்பெஷலான திருவிழா. போக போக கூட்டம் அள்ளிக்கிட்டே இருந்துச்சு. போன உடனே பார்த்தீங்கன்னா தேர் நிலைக்கு வந்துருச்சு. நாங்களும் இப்படியா போயிடணும்னு பார்த்தோம். லேட் ஆகிடுச்சு. போடுறோன்னே எல்லாருக்கும் ஒரு பட்டை போட்டு விட்டாங்க. நானுமே பட்டையை போட்டுட்டு அப்படியே போய் பார்த்தா தேர் செம்ம அழகாக ரொம்ப லாங்காக இருந்துச்சு. கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. நான் எப்படியாவது போயிட்டு தேர் கயிறை பிடிச்சி இழுக்கணும், வடம் பிடிச்சி இழுக்கணும்னு நினச்சேன். ஆனால் தேர் நிலைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் சரி அந்த கயிறு மட்டும் தொட்டு கும்பிட்றோன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சாமி பேர் பார்த்தீங்கன்னா திருப்புர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர். திருக்கழுக்குன்றம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புண்ணிய ஸ்தலம் தான். இங்கே எவ்வளோ கோவில் இல்லாத கோவிலே கிடையாது. அந்தளவு கோவில்கள். கூட்டம் பாருங்களேன், எக்கச்சக்கமாக இருக்கும். சித்திரை மாதம் ஸ்டார்ட் ஆனாலே இங்கே கூட்டம் அள்ளிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த திருவிழா நாட்களை சொல்லவே வேணாம். எந்தெந்த தெருவோ அந்தந்த தெருவில் லட்சக்கணக்கான தலைகள் தெரியும். நல்ல கிளியராக சாமியை பார்த்தோம். அப்படியே விநாயகர் முருகர்னு சொல்லிட்டு நல்லா சாமி லைனாக இருந்துச்சு. மொத்தமாக இன்றைக்கி 5 தேர் வரும். அது வரும்போது பார்க்கணுமே, அவ்வளோ அழகாக இருக்கும். அதுதான் நாங்கள் மிஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ அவசர அவசரமாக கிளம்பியும் வர முடியல. இருந்தாலும் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம். ரொம்ப நிம்மதியாக மனசுக்கு நிறைவாக பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. பங்குனி வெயில் பல்ல கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்திரை வெயிலும் பல்ல கட்டுதுங்க. அவ்வளோ வெயில். என்ன தான் வெயில் அடித்தாலும் சரி, நாங்கள் சாமியை தான் பார்த்தாவோன்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க தடி ஊன்றவங்க வரைக்கும் வந்திருந்தாங்க இந்த திருவிழாவுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக நம்மளோட முருகரை சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.